ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ரூம் லாக் பண்ணல டேய், லாக் பண்ணியாச்சா? சரி சரி சரி. இப்போ வண்டியில் ஆன் பண்ணிக்கோம். இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு. கோபுர கதியை பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஃபுல் டேப் அடிச்சு வச்சுருக்கோம், கவர் கட்டி ஃபுல்லாக டேப் அடிச்சு வச்சுருக்கோம். ஸோ வண்டிலாம் லைட்டாக அப்படி இப்போ தான் தொடச்சிட்டா அதுக்கு திரும்ப பனியை பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துருக்கு. சாரில் வண்டி எடுங்கடா, கிளம்பும். அவ்வளோதான். கீழே கோயம்புத்தூரில் போட்டது இன்னும் ஒரு புள்ளி இருக்குது பெட்ரோல். நான் பார்த்தேன் எவ்வளோ காமெடியான ஒரு ரேங்க் கவர் போட்டிருக்கேன். இல்லை சேன் வாங்கினப்பே சொன்னால் போடுறான்னு. அப்போ காசுல விட்டேன், அடுத்த வாரம் போனான்னு போட்டேன். அது வந்து இன்னி வரைக்கும் இது சைஸ் இல்லை எனக்கு. என்ன கிரிப் கலரை பாருங்க, கிரே கலர் மாதிரி இருக்கு. நம்ம நனைஞ்சிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நனையமாச்சு போனோம்ல, பெட்டராக இருக்கும் அது கொஞ்சம். அதான் இந்த கவர் வாங்கிட்டேன். 130 ரூபா தான். இப்போ முதல்ல போய் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போக வேண்டியதான். கோப்ரோ நம்புகிறேன். இங்கே பாருங்க கிரே கலரில் மாதிரி இருக்கு. பனிக்கோ அதான் முதல்ல இப்போ எல்லாத்தையும் அவங்க கடைக்கு கூப்பிட்டு போகணும். கரெக்டாக 11:20 ஆகுது டைமு. இங்கே பகலோட ஐ மீன் நைட்டோட பகலில் தான் இங்கே ஃபாக் அதிகமாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக கிளியராக இருக்குது, மழையான குளிர். ஸோ அப்படி பாய்ஸ் கொஞ்சம் வீடியோ எடுப்போமா? அதான் இப்போ நம்ம வந்துட்டு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தோம்னா வேஸ்ட்டு இந்த 2 நாள். ஸோ பேருக்கு ரூமில் இருந்து எடுத்து போன மாதிரி இருக்கும். சரி அதான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் பார்த்தீங்கன்னா, பாருங்க ஃபாக கோபுர காப்பாற்றிடுறானே, கை விட்டுறாத தெய்வமே, உனக்கு கஷ்டப்பட்டு கவர் பண்ணியிருக்கேன். இந்த வழியில் போகலாம் உங்களுக்கு. நாங்களும் சுற்றி வந்துட்டுருக்கோம். சரியான கிளைமேட், கரெக்டான டைமில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வின்டர் சீசனில் வந்தால் ரொம்ப குளிரும். கீழே நம்ம ஊர்லேயே குளிர் தான் இருக்குது. ஆனால் இப்போ நல்லா என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குது ஃபாகுன்னு. உங்களுக்கு ஃபாக் அடிக்குது, ஐயோ தெய்வமே. ஃபாக் அடிக்காமல் இருந்தால் சரி, துடைக்கவும் முடியாது. இப்போ க்ளவுஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ பாய்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ முதல்ல எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதுமலை ஃபாரஸ்ட்டா, முதுமலை. அதே 3 ஐடியா வச்சுருந்தோம் சாப்பிடும் போது. காலைல பிரேக்ஃபாஸ்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியா 3 ஐடியா வச்சுருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதுமலை ஃபாரஸ்ட்டு, அதான் முதுமலை டைகர் ரிசர்வ் அது ஒன்று. அதுக்கப்புறம் தொட்டப்பேட்டா பாயிண்ட்டு, அது வந்து போயிட்டு வந்து பார்க்கலாம் மட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மசனகுடி தரமாக இருக்குன்னு சொன்னாங்க. மசனகுடி கோத்தாகிரி 4 இடத்துல தான் கொஞ்சம் பிளானில் வச்சுருந்தோம். ஸோ அப்புறம் யோசிச்சு அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே சர்வ் பண்ணார்ல, அவர்கிட்ட கேட்டோம். ஸோ எங்கே போகலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணார், நம்ம இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து இப்போ நம்ம ஊட்டி வழியாக போனோம்னா அந்த வழியாக அலோவ் பண்ண மாட்டாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடந்துச்சு போல இருக்குது. ஏதோ சம்பவம், அது என்ன சம்பவம்னு தெரில. ஏதோ நிலசில் ஆட்டோ ஏதோ குட்டி எனக்கு வந்துச்சுருந்தாங்க. ஆனால் அந்த வண்டியில் ஐ மீன் அந்த வழியில் எந்த வண்டியும் அலோவ் பண்ணுறது இல்லையா. ஸோ அதனால் சரியான குளிருங்க. உள்ள தெர்மல் டிஷர்ட் மேலே ஒரு இன்னொரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே தெர்மல் மேலே ஜாக்கெட் மேலே அந்த ரெயின் கவர். நல்ல யூஸ் ஆகுது இந்த இது. ஏன்னா இப்போ சேர் அடிக்கும் பின்னாடி, அது கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். ஸோ அதான் எவ்வளோ நேரம் ஆனால் பரவாயில்லடா போகண்டா நீங்கள் சாமின்னு கிளம்பியாச்சு. நான் வேறு நைட்டு மறந்துட்டேன் கோப்ரோ சார்ஜ் போட. காலையில் இந்த சார்ஜ் போட்டு இப்போ 69 தான் இருக்குது. ஆனால் இந்த கோப்ரோ சார்ஜ் நல்லா தாங்குதுங்க. என் கோப்ரோ எடுத்துடலாம் பார்த்தேன். இப்போ இதுக்கு மேலே அதுக்கு செட்டப் பண்ணும். எல்லாம் கிளம்பி நின்ட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறேன் இந்த ஸ்டெப் சுத்த. டென்ஷன் ஆகிட்டாங்க ஆளுங்களாம். ஒன்றும் தெரில, ஃபுல்லாக ஃபாக் தான் நம்மளுக்கு. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே அப்படியே லேயராக வீடு கட்டியிருந்தாங்க. அது நல்லா தெரிஞ்சுட்டு அழகா. என்னாச்சு டடா, இப்படி தான் போகணும். ஃபாக்னால காரில் ஸ்லோவாக போகிறாங்க உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக இதுதான் அந்த சும்மா விவசாய நிலம். ஒரு ஃபாக் இப்படி போகுது. இப்போ முதல்ல போய் பாய்ஸ் எல்லாத்தையும் இந்த இது இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இந்த கவர் 130 ரூபா தான். ஸோ அதெல்லாம் சும்மா நனையாமல் இருக்கலாம்ல, ட்ரெஸ் ஆகாமலாச்சும் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் குன்னூர் வரைக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. புள்ளி ஏறிடுச்சு, சாத்து நல்லதுஞ்சோ. வாங்க வண்டி காலையில் இப்போ 10 மினிட்ஸ் ஓட விட்டுருப்போம் வார்மப்புக்கு. இந்த ஒரு புள்ளி கூட நம்மளுக்கு ஹீட்டு ஏறவே இல்லை. இந்த கேங்க் இப்போ என்ன கதைனே புரியல எனக்கு. உறைஞ்சிருச்சு போல இருக்குது. ஐயோ மழை பெய்யுது. இல்லை மரத்துலேருந்து உள்ளது. இங்கே பாருங்க, டனா
நல்ல பாட்டு தான் போடலாம். இப்போ நான் பாட்டு ஏதோ பாடிட்டு அதே பாட்டை இங்கே போட்டால் காப்பி கிளைம் தான், அது பயமாக இருக்குது எனக்கு. குழப்பம் இந்த இதில் நான் கொஞ்சம் அப்படியே போடுறேன், சினிமாட்டிக் மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. சார் கீழே கடைக்கிட்ட போய் கண்ட்ரி பண்ணுறோம். ஓகே யா, இங்கே பாருங்களேன், இது பைன் ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் முதுமலை போயிட்டுருக்கோம். கூடலூர் வழியாக போக சொன்னாங்க. ஏன்னா இங்கே ஏதோ ஸ்லீப்பான ஒரு 48 பென்ஸோ என்னமோ சம்திங் சொன்னார். அந்த பெண்டில் போனோம்னா அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அந்த மாதிரி சொன்னேன். அது ஒரு வாட்டர் கலரு. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் மரம் எல்லாம் பைன் மரமானு தெரில எனக்கு. தொலை குந்தா மரம்லாம் அப்படியே மொட்டமாக இருக்குங்க, பாடி பில்டர் மாதிரி. மசனக்குடி லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ண வேறு ஏதோ ஒரு இங்கே பாருங்க ஓடலாம் ஓடுது. இப்போ தான் காலையில் வால்பாறையில் ரூம் புக் பண்ணோம். வில்லா மாதிரி எடுக்கணும், கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிட்டு ரூம் மாதிரி எடுத்துட்டோம். லெஃப்ட்டில் லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. ஏதோ ஆறு மாதிரி ஓடுது ஆனால் சேராக இருக்குது. ரோடு சூப்பராக இருக்குங்க, தெரியுதா? என்ன டேப் போட்டு வச்சப்போ எனக்கு மவுண்ட் லைட்டாக மாறுச்சு கிளிப்பு. அதாவது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வீடியோ எடுப்போம். நடுரோட அந்த வீடியோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. நொங்கு எப்போ எல்லாம் சாப்பிட்டா தள்ளி பிடிச்சிடும். சூப்பராக கிளைமேட் தான். நல்ல இந்த திருமலை கொடுத்தாங்க. இந்த இதில் காரணம் பண்ணால் தான் பயமாக இருக்குது லைட்டாக. ஸ்லோவாக அப்படி போக வேண்டியதான். நல்லா தான் இருக்கிறதும் என்ன வாரிட்டுருமோ இல்லை பயமாக இருக்குது. ஈரமாக இருக்கிற ரோடு 50-60 தான் போகிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். சூப்பராகுங்க. வரமான ரீல்ஸ் எடுப்போம் அந்த ரோட்டில். வராங்களா பின்னாடி? எல்லாம் கலராக அந்த ரெயின் கோட் போட்டிருக்குமா, பச்சையா. 3 பேர் மட்டும் பர்பிள் கலர் வாங்கிட்டாங்க. சாண்டி ஸ்லைட்ஸ் வச்சுருக்கான். அந்த ஸ்லைட்ஸ் கலர் தான் வேணும் அப்படின்னு. இதுதான் பைன் ஃபாரஸ்ட்டோ. நின்னா நாளைக்கு ஆகாது. ஏறும். இங்கே தான் போய் இங்கே தான் இருக்குது. எவன்கிட்ட கேட்க? எல்லாம் டூரிஸ்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி. வேறு சிக்கனா கேட்போம். இப்போ பேக் இல்லை. நான் அந்த பேக் இருக்க நினப்பிலே இருக்கேன் லைட்டாக. வணக்கண்ணே. ஸோ பப்ளிக் ரியாக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம கேங்க்கு. அது நான் லாஸ்ட்டால் போனோம். எல்லாம் பெங்களூர் பாய்ஸு கேரளா பாய்ஸ் தான் இருக்காங்க போல இருக்குது. எங்கேயாவது போலீஸ் என்ன அவங்கள்ட்ட கேட்டுடலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கெங்கே செக் போஸ்ட் இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் ஃபுல்லாக பார்க்கிங் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரல மரத்துக்கு நடுவில் அந்த இடத்துல பார்த்தா எனக்கு கூக்கல் லேக் தான் ஞாபகம் வருது. கொடைக்கானலில் போயிருப்போம். சூப்பரான மெமரிஸ் அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் நான் ஒழுங்காக எடுக்க முடியலனால சொதப்பிட்டேன். அதெல்லாம் வராங்களா? வராங்க. லீட் பண்ணுறதும் கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. பின்னாடி அவன் வரனாலே கூட தெரியாது. திரும்பி பார்க்குறதா இருக்குது. மிரர் வேறு இல்லையா? டீலிங் மட்டும் ஜாலியாக இருக்கும். எல்லாம் முன்னாடி போனோம்னா அது லாகில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். பைக்கரா கிளிப்பட பெருமை இருக்குது. பைக்கரா ஃபால்ஸா பைக்கரா ஃபாரஸ்ட்டா? இது பாருங்க லொக்கேஷனை. லொக்கேஷன் இப்போ ரோட்டை மறந்துடக்கூடாது வெட்டாக இருக்குன்றத. என்ன ஆச்சு? விழுந்துட்டாங்க போல இருக்கு. ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. ஏறதுக்கும் பயமாக இருக்குது. இங்கே வந்தால் அவன் கண்ணுக்கே தெரியுதா வண்டிலாம். ஆஹா, லாரிக்காரன் பஸ்ஸுக்காரன் தான் டேஞ்சர் பீஸ். இப்போ பயக்காரா அடுத்து ஏதோ டேம் சொன்னாங்க. இந்த டேம் பேர் மறந்து போச்சு. டேமுக்கு அப்புறம் கூடலூருக்கு அப்புறம் ஒரு 18 கிலோமீட்டரில் இது முதுமலை. நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பார்ப்போம்.
அதுதான் அந்த வேன் அவங்க கூட்டு போகிற வேனில் போனோம்னா நமக்கு ஏதோ லக் அடிக்கும் டைகரதை பார்க்குற மாதிரி இருந்தால். அப்படி இல்லைனா நம்ம போகிற ரோடு தான், அந்த ரோட்டில் ஏதாவது யானை கிட்ட மேய்ந்துனா பார்ப்போம். அந்த இதான் முதுமலைனா அந்த ஸ்ட்ரெயிட்டாக ரோடு இருக்குமா, அதான் நினைக்கிறேன். எனக்கு கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு. அப்பா லெஃப்ட்டில் பாருங்கள், லெஃப்ட்டில் தண்ணி வருது. தண்ணிலாம் ஓடுதியா? ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. 30-40 மழை பெஞ்சது ஒரு கருப்பு, வேறு எதுவும் கிடையாது. இது முதுமலை ஃபாரஸ்ட் போல் பாதி வெளியிலே போய் பார்த்தா 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு பார்த்தா இன்னும் 50 கிலோமீட்டர் ஆரம்பிச்சு. அப்போ அதுக்கே எங்களுக்கு 1.5 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி இவ்வளோதான் போயிட்டு நம்ம திரும்பிட்டு வீட்டுக்கு போனால் நைட் ஆகிடும், நாளை காலத்தில் நம்ம வால்பாறை வர கிளம்புன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரவில்லை ஒரு 2-3 வியூ பாயிண்ட்டு எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஒன்று இருந்துச்சு ஷூட்டிங் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று இருந்துச்சு ஏதோ 7 ஹில்ஸ்ன்னு சொன்னால் கிஷோர், அது பேர் தெரியல எனக்கு. அப்படி போயிட்டு திரும்பியும் ரூம் போயிட்டுருக்கோம். எல்லாமே மழையில் நனைஞ்சிட்டோமா, எல்லாருமே மழையில் நனைஞ்சிட்டோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப குளிர், எல்லாம் ஃபுல் வெட்டு. சரி ரொம்ப தூரம் அலையணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். ரிட்டன் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே மழை இல்லை போல இருக்கு. இல்லை ரூம் போயிட்டு என்ன கதைன்னு தெரில. சாயங்காலம் வெளியே போகலான்னு சொன்னாங்க தொட்டாவிட்டா பாயிண்ட்கிட்ட. பார்த்து போனோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக மழையா, கோப்ரோ ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன் ஒன்றும் முடியலனால. ஸோ அதனால தான் அந்த வீடியோ ஏதோ கட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த வீடியோ நல்லாயிருக்கும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கேன். அந்த ப்ளாக்னால் ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தது, இப்போ தான் நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, லேப்டாப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு. அது நான் அதுக்கு லாஸ்ட் வ்ளாகில் வரும் நான் இந்த விஷயம் சொல்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஆக்சுவலி லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் நான் டிலே ஆகி இந்த எபிசோட் போடுறேன். ஸோ அதனால் சாரி ஃபார் ஆல். ஸோ இந்த வீடியோ இப்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் ஊட்டி கிளைமேட் ரொம்ப வச்சு செஞ்சுருச்சாங்க இல்லையா. ஸோ அதனால் அப்படி தான் இருந்திருக்கும் வ்ளாகு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஸோ அடுத்தலாம் நல்லாயிருக்கும், நீங்கள் கன்ஃபார்மாக விரும்பி பார்ப்பீங்க. அதை கன்ஃபார்ம் மிஸ் பண்ண பாருங்கள். சம்சாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அதை அப்படியே ஆள் பண்ணி போயிருங்க. அப்புறம் அடுத்தது போகிற சும்மா டக்கு சேரும். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் அடுத்தது போகிற இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணால் அதுலேயும் வீடியோ போடுவேன், அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.
ஸோ மீண்டும் அடுத்து சந்திப்போம் கடவுள் பாய் பீ